அவன் கருப்பு சட்டை கட்சியில சேர்ந்ததுனால கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவனை கருப்பு சட்டைக்காரன்னு கூப்பிட்டாங்க. அவன் சாமி இல்லைன்னு சொல்லல, ஜாதிதான் இல்லைன்னு சொன்னான். சாமி கும்பிடுறத அவன் வேண்டான்னு சொல்லவே இல்லை. என் மகனுக்கு 35 வயசாச்சு ஐயா, கல்யாணம் பண்ணிக்கையான்னு சொன்ன, அவன் வேண்டாமான்னு சொல்லவே இல்லை. எனக்கு பிடிச்ச தெரிஞ்சவங்களை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா ஐயா? என் தங்கச்சியவன் தலையில கட்டுறதுன்னு பார்த்தேன், இவன் தலையில கட்டிட்டேன். மாப்பிள்ள, உன் பேரும் புகழ் இந்த நாட்டுக்கே பிரசித்தம். உன்ன மாப்பிள்ளைய கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப எதுக்கு அதெல்லாம்? அது இல்ல மாப்பிள்ள, உங்க சம்பந்தமே கிடைக்காதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. நீங்க ஜாதிய இல்லன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஜாதிய வச்சு ஜாதிய தூண்டி விட்டு கட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கட்சிக்காரங்களே இந்த சம்பந்தம் நடக்காதுன்னு நானுங்க. எனக்கே கூட கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனா நீ என் தங்கச்சியை கட்டி என் வயிற்றுல பாலை வாத்துட்ட மாப்பிள்ள. நீங்க எந்த சந்தோஷப்படுறதா இருந்தாலும் நன்றி சொல்றதா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு தான் சொல்லணும். அவங்க சொல்லனா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். என்ன கேசவா, கல்யாணம் முடிஞ்ச உடனே கடமை முடிஞ்சிருக்கு, இங்க இருந்து கிளம்பிட்டு போல இருக்கு? ஐயா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என் தங்கச்சி கல்யாணமான சந்தோஷத்தை நான் மட்டும் கொண்டாடினா எப்படி? என் கட்சிக்காரங்களை கொண்டாட வைக்க வேணாம். அதுதான். என்ன கட்சியோ போ. அப்புறம் ஒரு சின்ன விண்ணப்பத்தை, என் தங்கச்சி சரோஜா சின்ன பொண்ணு, நல்லது கிட்ட எல்லாம் தெரியாது. நீங்க தான் அம்மா ஸ்தானத்துல இருந்து அவளை கொஞ்சம் பாத்துக்கணும். எனக்கு 2மே ஆம்பளை பிள்ளைங்க. உன் தங்கச்சி பத்தி கவலைப்படாத, என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா போயிட்டு வா. எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். மாப்பிள்ள, தங்கச்சி நல்லா பாத்துக்க வரேன். இருந்து சாப்பிட்டு போங்க. எனக்கு கட்சி வேலையெல்லாம் இருக்குல்ல, சாப்பிட்டு போங்கன்னா. ஐயோ, அதுக்குள்ள எவனாவது ஜாதி மாறிட்டேன்னா வாங்கடா. தம்பி ஆறுமுகங்க விளையாட போயிருப்பான், நீ போய் சாப்பிட போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா முதல் ராத்திரி தான் என் மகனுக்கு பிரச்சனையா ஆரம்பமாயிடுச்சு. அதெல்லாம் வேணாம், உட்கார். பரவாயில்ல. அடா உட்காரு, பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கிற நாடு இது. ஏங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? சம்மதம் இல்லாம அவங்க இடத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு மருமனை கூப்பிட்டு வருவோம். அவா ஏன் இப்படி கேக்குற? இல்ல, உங்களை கருப்பு சட்டைக்காரன்னு இந்த ஊரே கொண்டாடுது. அது மட்டும் இல்ல, நீங்க அதி புத்திசாலி, நல்லது கெட்டது தெரிஞ்சவர்னு எல்லாரும் சொல்றாங்க. இவ என்னடா இப்படி பேசுறாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஒருத்தரை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பதிலுக்கு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுதான் சம்பிரதாயம். அடேங்கப்பா அடேங்கப்பா, நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீ என்னடா டீச்சர் மாதிரி கட் அண்ட் ரைட்டா பேசுற. இப்ப என்ன, நான் உன திருப்பி கேட்கணும் அவ்வளவுதானே? சரி கேக்குற, அதுக்கு என்ன இப்ப கேக்குற? இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா சொல்லு. இல்ல. நிஜமாதான் சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இத உங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? கல்யாணத்தை நிறுத்தி இருப்பானே. அது எங்க அண்ணனுக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் வலுக்கட்டாயமா என்ன உங்களுக்கு கட்டி வச்சுட்டாரு. இந்த பாருமா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க அண்ணன் ஏன் இப்படி செஞ்சா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சொந்த ஜாதியை வச்சு பொழப்பு நடத்துறவர் தான் எங்க அண்ணன். இது உங்களுக்கே தெரியும். எனக்கும் எங்க வீட்டுல ஆடு மாடு மேய்க்கிற நடராஜனுக்கும் ரொம்ப நாள் பழக்கம். நாங்க 2 பேரும் ஜாதிக்கு முக்கியத்துவமே இல்லாத இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்து வாழன்னு முடிவு பண்ணோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட எங்க அண்ணன் எங்களை பிரிச்சு என்ன உங்களுக்கு கட்டி வச்சுட்டாரு. இந்த கல்யாணத்தை ஒரு கல்யாணமாவே நான் ஏத்துக்கல. நடராஜனை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இங்க பாருங்க, கல்யாணம் ஆகி போச்சேன்னு நீங்க என் உடம்பு அனுபவிக்கலாம், நானும் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கலாம். ஆனா அந்த குழந்தைய மனசளவுல நான் நடராஜனோட குழந்தையா தான் நினைக்க முடியும். மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு உடம்பு கொடுக்கறவன் கேவலமானவன். அந்த கேவலமான வாழ்க்கையை நான் வாழணுமா? இங்க பாருங்க, அந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு என் நடராஜன் கூட என்ன சேர்த்து வச்சிடுங்க. என் நடராஜன் கூட என்ன சேர்த்து வச்சிடுங்க. அப்போ அத கேட்டா என் மகன் எதுவுமே சொல்லல. அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ராத்திரி ஒரு ராத்திரியா அந்த மாட்டுக்காரனை வரவழைச்சு, யாரும் எங்கேயும் போவானா? இதெல்லாம் உனக்கு கரெக்டா வேணா? இப்ப இங்க ஒரு கல்யாணம் நடக்க. இல்லப்பா, என்ன சொல்ற? நீ சும்மா இருமா. சரோஜா, ஐயா இவனை உனக்கு தெரியுமில்ல?
இவனா தெரியுது, கேசமணில வேலை செய்யறான், ஊர் கொடையில வீடு. இவன் எதுக்கா இங்க வந்தா? சரோஜாவை இவங்கிட்ட ஒப்படைக்க போறோமா? விநாயகம், என்னப்பா சொல்ற? சரோஜா ஓ பொண்டாட்டிப்பா? அம்மா, தாலி கட்டுறதுனால மட்டும் ஒருத்தன் ஒரு பொண்ணோட புருஷனாக முடியாதுன்னு சரோஜா சொன்னான். அதோட அர்த்தம் உனக்கு புரியுதா? அதனாலதான் இந்த நடராஜன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன சொல்ற? என்னையோ குழப்புற. அம்மா, இன்னும் அனுப்பிச்ச கேச வாழ விட மாட்டான். உங்க நன்மை வாழ விடு. நடராஜா, சரோஜாவை உன்னால கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியுமா? சரோஜாவை நான் காப்பாத்துவையா, ஆனா எங்க 2 பேரையும் கேசவங்கிட்ட இருந்து யாரையா காப்பாத்துவா? அத பத்தி நீ கவலைப்படாத. தைரியமா நீ தாலியை கட்டு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா தாலி கட்டு, தம்பி எல்லாம் பாத்துக்கோ. என் மகன் அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணத்தையும் பண்ணி வச்சான், பாதுகாப்பான இடத்துக்கும் அனுப்பிச்சு வச்சான். பொழுது விடிஞ்சிச்சு. அதை கேட்ட இவ அண்ணன் ஆக்ரோஷமா எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னா. பெரிய சீர்திருத்த சிகாமணி ஒரு ஒண்ணும் தெரியாத யோக்கிய மாதிரி வந்து நிக்கிறான் பார். கிளி மாதிரி வளர்த்த என் தங்கச்சிய உனக்கு கட்டி கொடுத்து சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன்னு பார்த்தா நீ ஏமா பண்ணிருக்கிற? விதவையை கூட நம்ம ஜாதியில இன்னொருத்தரை கட்டி வைக்க மாட்டாங்க. நீ என்னடா உயிரோட இருக்கிற இன்னொருத்தரை கட்டி வச்சிருக்கிற, அதுவும் ஒரு மாட்டுக்கார பயலுக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்னங்க இது அநியாயமா இருக்கு? தோல்ல கிடக்கிற தொண்டத்துக்கு இடுப்புல கட்டிக்கிட்டு கால்ல கிடக்கிற திருப்பதி கையில வச்சு அலையிற காலனி பசங்க எதுவுமே நமக்கு சரிசமா? இவங்க எப்படி விட்டா நம்ம யாரையும் மதிப்பாங்க? ஆமாயா, விடக்கூடாது. ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆனாங்க ஜாதி ஜாதி சொல்ற வேண்டாம் என் மூச்சு. இப்ப என் கட்சிக்கார மூஞ்சில முடிக்க விடாம பட்டியா? இப்ப அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ பெரிய நின்றுட்டு இருக்கிற. வேண்டாம், என் தங்கச்சிய உனக்கு கட்டி கொடுத்தா நீ இன்னொருத்தருக்கு கூட்டி கொடுத்துட்டு நிக்கிறியாடா? வெக்கமாக பேசவா? பொண்ணு பையனை பாக்குறான், பையன் பொண்ணை பாக்குறான். பிடிச்சிருக்கான்னு அப்பா அம்மா கேக்குறாங்க. சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பேர் வாழ்க்கை ஒப்பந்தம். தெரியாத ஒரு பையன்கிட்ட, பிடிக்காத ஒரு பையன்கிட்ட ராத்திரிக்கு 100 ரூபாய் வாங்கிட்டு அனுப்பிச்சு வைக்கிறான் பார், அதுக்கு பேர் தான் கூட்டி கொடுக்கிறது. உன் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கல, இருந்தாலும் கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச. நியாயப்படி பார்த்தா கூட்டி கொடுத்தவன் நீதான்டா. Hey!